ஏன்னா அவர் மாத்திரம்தான் நமக்கு உள்ள வந்து வாசம் பண்ண முடியும். மனைவி வெளியில இருப்பாங்க, பிள்ளைகள் வெளியில இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வெளியில இருப்பாங்க, நமக்கு உள்ள யாருமே வர முடியாது. வெளியில நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்லலாம், நான் உனக்குள் உன்னோடு நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். சாத்தானே, இதெல்லாம் இந்த பூச்சாண்டியெல்லாம் ஏன்ட்ட காட்டாத, உன்னை காட்டிலும் என் இயேசு பெரியவர். நான் அப்படிதான் சொல்லுவேன். சில சம்பவத்தை காமிச்சு பிசாசு வந்து மெதுவாக பேசுவான், பாரு உனக்கு விரோதமாக என்னெல்லாம் நடக்குது, பேசுகிறாங்க பாரு, உனக்கு அவமானம் தானே, அப்படி இப்படின்னு பேசுவான். நான் சொல்லுவேன், பிசாசே இந்த பூச்சாண்டியெல்லாம் என்கிட்ட காட்டாத, உன் தலையை மிதித்த இயேசு என்கிட்ட இருக்கிறார், உன்னை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். அதனால உன்னால என்னை ஜெயிக்க முடியாது, ஓடி போயிரு. அப்படி சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா கரமுயர்த்தி, சாத்தானே நீ என்னை நீ பயப்படுத்தவே முடியாது, நான் பயப்பட மாட்டேன், உன்னை விட என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். சாத்தானே உன் தலையை மிதித்தவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லணும். சாத்தானுக்கு மரியாதைலாம் கிடையாது, உன் தலையை மிதித்தவர் என் கூட இருக்கிறார். உன்னை விட பெரியவர்னா கூட கொஞ்சம் கெத்தா நிற்பான், உன் தலையை மிதித்தவர் என் கூட இருக்கிறார் தெரிஞ்சுக்க. உன்னை காலின்களை நசிக்கன இயேசு என்னோடு இருக்கிறார். அவமானப்பட்டு போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு பயம் உங்களுடைய உள்ளத்தை விட்டு வெளியேறணும். இன்றைக்கு கூட்டம் முடிஞ்சு போற ஒருத்தரும் பயத்தோட ஒருத்தர் வீட்டுக்கு போக கூடாது. உன் பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல சத்தம் கேக்குது, கொலுசு சத்தம் கேக்குது, யாரோ இந்த பேசுற மாதிரி இருக்குது, உடனே பயமா இருக்குது, தூங்க முடியல. அது கொலுசு சத்தம் காமிச்சா உங்க கூட இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வாரு? அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சோன்னா அந்த கொலுசெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும், பிசாசு ஓட ஆரம்பிச்சிருவான். பயப்படாதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சில வருஷத்துக்கு முன்னால நான் அமெரிக்கா கனடா ஊழியத்துக்கு போயிருந்தேன். போனால் 1 மாதம் ஆயிரும். அமெரிக்கா கனடா 2 நாட்டுக்கு போயிட்டு வரணும். இல்லை, அநேக சமயத்தில் மனைவி என் கூட வந்திருக்கிறா ஊழியத்துக்காக, சில சமயம் வர முடியாது. அப்படி ஊரில் இருந்தபோது திடீர்னு ஒரு பலவீனம் தாக்கி விட்டார். மெட்ராஸில் சென்னையில் இருக்கிற அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம ஊழியத்தில் உள்ள ட்ரஸ்டீஸ், நல்லா நேசிக்கிற குடும்பத்தார் கொண்டு போயிட்டாங்க. அங்கே போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டா டாக்டர்ஸுக்கு என்னென்னா வச்சு கவனிச்சா 1 நாள் 2 நாள் ஆயிட்டு ஒன்றும் சரியில்லை. சரீரத்தில் சில உறுப்புகள் மரித்து கொண்டே வருகிறது, உயிருக்கு ஆபத்து. ஆப்ரேஷன் பண்ணணுன்னா ஹஸ்பண்டுடைய கையெழுத்து வேணும், கணவர் வந்து கையெழுத்து போடணும்ல, யாராவது குடும்பத்தார் வந்து கையெழுத்து போட்டால் தான் ஆப்ரேஷன் பண்ணுவான். அதனால் பிரதரை உடனே அமெரிக்காவிலேருந்து வர சொல்லுங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ட்ரஸ்டீஸ் எல்லாம் கூடி பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது, சிஸ்டருக்கு சீரியஸ்ன்றாங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணாட்டா உயிருக்கு ஆபத்துன்றாங்க. அப்போ நம்ம பிரதருக்கு தெரியப்படுத்தி வர வச்சிடலாமா அப்படின்னு. ஆனால் சிஸ்டர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாதுன்னு என் மனைவி ஆஸ்பத்திரி படுக்கையில் இருக்க மனைவிட்ட போய் பயந்துக்கிட்டே சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப சீரியஸ், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து, அதனால் பிரதருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டோமான்னு. என் மனைவி உடனே சொன்னால் அதெல்லாம் வர சொல்லக்கூடாது, அவங்க ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க, ஊழியத்தை முடிச்சுட்டு தான் வரணும், இடையிலலாம் கூப்பிடக்கூடாது, நான் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறது கூட சொல்லக்கூடாது, ஊழியத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்லை சிஸ்டர் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்றாங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது நீங்கள் போங்க அப்படின்ட்டு. பயம்லாம் வரல, டாக்டர் இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களே. அவங்க சொல்கிறாங்க ட்ரஸ்டீஸு ஆஸ்பத்திரியில் வெளியே நின்று அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, ஏதோ ஆபத்து, சிஸ்டருக்கு ஆபத்து. டாக்டர் சொல்கிறாங்க சீரியஸாக, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து பேசிங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க, சிஸ்டர் ரொம்ப ஆபத்தான நிலைமை, நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், இல்லாட்டா அவங்க உயிருக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது. இவன் சொல்லிட்டா என் கணவர் ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க, ஊழியத்தை பாதியிலெல்லாம் நிறுத்திட்டு வர முடியாது, அவங்களுக்கு சொல்லவும் கூடாது. இல்லை உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தை, எனக்கு ஒன்றும் செய்யாது, நீங்கள் நாளைக்கு வந்து பாருங்கள், எல்லாம் போங்க அப்படின்னு எல்லாம் போயிட்டாங்க. சரி அவங்களே விரட்டி விட்றாங்க, என்ன பண்ணுறது.
சரி நாளைக்கு வந்து பார்ப்போம், உயிரோடு இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு டாக்டர் போனால் அடுத்த நாள் காலையில் வந்தால் 100% சுகமாகி விட்டார், ஒரு பிரச்சனை இல்லை. என்னையா நேற்றுக்கு அவ்வளோ சீரியஸாக இருந்துச்சு, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் சுகமாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சொன்ன நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஒன்றும் செய்யாது, என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பயப்படாம சொல்லி பாருங்க, வியாதியெல்லாம் ஓடிரும், பிசாசெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ எனக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்களா, சீரியஸா, கேன்சரா, இப்படி சொல்றாங்களா, ஐயோ கொரோனா வந்துட்டா செத்து போயிடுவானா, பயந்தீங்கன்னா உங்க தலையில பிசாசு ஏறி உட்காருவான். இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் பயப்பட மாட்டேன்? இயேசு என் கூட இருக்கிறார். இந்த விசுவாசத்துல உறுதியா நிக்கணும் தேவ பிள்ளைகள். கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். பயமுறுத்தல் வரும், பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும். நம்ம அழிச்சற மாதிரி பேசுவாங்க, எழுதுவாங்க, நமக்கு விரோதமாய் கொக்கரிப்பான் பிசாசு. உங்களுடைய தலையில் இருக்கிற மயிரை கூட அசைக்க முடியாது. பயப்படாருங்க. ஆண்டவர் சொல்றார் பயப்படாத. நான் எங்கெல்லாம் பயப்படாதன்னு பிரசங்கம் பண்ணனோ உடனே பயப்படுற மாதிரி ஒரு செய்தியை பிசாசு கொண்டு வருவான். அதனால எனக்கு தெரியும் இன்னைக்கு ஏதாவது செய்தி வச்சிருப்பான், நீ பிரசங்கமா பண்ற, பயப்படுற மாதிரி செய்தி கொண்டு வரேன்னு. அவன் செய்தி கொண்டு வந்தா நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், நான் பயப்பட மாட்டேன். துதிக்க 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 சாத்தான் வெட்கப்பட்டு போவான். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பயப்பட மாட்டேன்னு அவனை எதிர்க்க 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 நீங்க ஜெயித்து கொண்டே இருப்பீங்க. அதனால பயப்பட மாட்டேன்னு நல்லா துதித்து பாடுங்க. அல்லேலூயா. ஆமா, பயமா இருக்கலாம், ஒடுங்கி போட. பயப்பட மாட்டேன்னு நீங்க நிக்கணும். நீங்க எதை குறித்து பயப்படுறீங்களோ அது இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு இந்த இடத்துக்குள்ள அற்புதம் நடக்க போகிறது. முதல் ஆண்டு சொல்றாரு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதை ஆண்டு சொல்றேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணையா இருக்கிறேன்ல, பிறகு எதுக்கு நீ பயப்படணும்? அதான் ஆண்டு சொல்றார். துணை நிற்கிறேன் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம், ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கு உதவி செய்வதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். எனக்கு யாருமே இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, புரிந்து கொள்ள யாரும் இல்லை, எனக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு யாரும் இல்லை, என் நன்மையை தேடுவதற்கு யாரும் இல்லை. இன்னைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை லோன்லினஸ். எனக்கு யாருமே இல்லை, தனிமை உணர்வு. இது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். நல்லா அறிந்து கொள்ளுங்க, இதுதான் டிப்ரெஷனை கொண்டு வருது. காரணம் என்ன? எனக்கு யாருமே இல்லை. முதல்ல சாத்தான் அந்த உணர்வை கொண்டு வருவான். பாரு, உன் மனைவி உன்னை புரிந்து கொள்ளலை, உன் கணவன் உன்னை நேசிக்கலை, உங்க அப்பா அம்மா உன் மேலெல்லாம் அக்கறையா இல்லை, உன் பிள்ளைகள் உன் மேல அக்கறை கிடையாது, நீ எல்லாம் இருந்த தனிமை தான், உன் மேல அன்பு காட்ட யாரும். இந்த எண்ணத்தை பிசாசு கொண்டு வருவான். குழப்பம் வரும், அப்புறம் டிப்ரெஷன், மன அழுத்தம், யாரை பார்த்தாலும் பிடிக்கல, யாருமே என்னை நேசிக்கலை, வீட்டுக்குள்ள தனியா உட்கார்றது, ரூமுக்குள்ள தனியா உட்கார்றது. இது சாத்தானுடைய தந்திரம். எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு யாருமே இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. இந்தியாவில் ஒரு பிரபலமான சினிமா நடிகர், அவர் உலக புகழ் பெற்றவர். நாங்கள் எகிப்து தேசம் போயிருந்தோம். எகிப்தில்